ஷேய் ஏப்பா நந்தி பேசுகிறேன்ப்பா சனீஸ்வரி தாசில்தார் விஓ நொட்டுக்கு வச்சுருப்பான். நிறையா வச்சுருக்கான்ப்பா. 40 ஐட்டம் வச்சுருக்கான். ஒவ்வொரு செக்ஷன் வாரியாக 40 ஐட்டத்தை வச்சு நீதிமன்றத்தில் எத்தனை கோர்ட்டு, ஒரு கோர்ட்டுக்குள்ளே 13 இருக்கும், 20 இருக்கும், 25 இருக்கும், 13 இருக்கும், 10 இருக்கும், 5 இருக்கும். இத்தனை கோர்ட்டில் இந்த பேயை செஞ்ச சேட்டை அங்கே வழக்காடுது. ஐயோ தண்டனை கொடுக்காம எப்படி ஆடுதான், விரிச்சு போட்டு ஆடுதானப்பா. 2 கையை வீசுதான், 2 காலை வீசுதான். அப்போ இடத்துக்கு சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் வழக்காடுதுன்னா அதை பத்திரத்தை போடு வென்று போடுவான், பத்திரம் பதிவான், தாசில்தார் கையெழுத்து போடுவான், விஓ கையெழுத்து போடுவான், எல்லாத்துக்கும் கையெழுத்து. அது கோர்ட்டு கணக்கு. அது உள்ளே போனால் 10 வருஷம் 15 வருஷம் இழுக்கும். அதுதான் இழுக்கிறதுக்கு தானே இப்போ பிடிக்காரு. இழுக்க போய் தானே தண்டனை கொடுக்காமல ஆடிட்டு அலைதான் பொச்சு 2 விரிச்சு ஆடிட்டு அலையுது. ஆணும் பெண்ணும் தமிழ் வார்த்தையில் தமிழ் பண்பாட்டில் தமிழ்நாட்டுக்கார பயில கொடுக்கணும்ப்பா. மோசமான மட்டமான பேக முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா கணக்கு. எல்லா இடத்துக்கு சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர் நீங்கள் கேட்டுக்கோ. இது நாங்கள் கோழி முட்டை கணக்கு போடலை. உள்ளே வழக்காடுதான் எல்லா கேஸும். அதுக்கு இப்போ கணக்கு போட்டு முடித்து கணக்கை பிடிச்சி தூக்கி உச்சி குடிமை பிடிச்சி தூக்குவாம்மா. இந்த மயிர் இருக்கா அப்படியே தூக்கிடாம பாரு. இராணுவ முப்படை தூக்கி ஆட்டல அப்படிம்பாரு. அடி கொடுக்காதனால சேட்டை இன்னும் விரிச்சு போட்டு ஆளைதான் அரசியல்வாதி எல்லாம் வேணும். கவர்மெண்ட் வழக்குற அனைத்து விரிச்சு போட்டு ஆடுதா இரு அப்படின்ட்டு இருக்கார் ஐயா. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சு. இந்த கணக்குப்படி வருஷப்படி வரும். பிடிப்பாங்க, ஓடி பிடிப்பாங்க. முக்கால் சத்தியம்.